நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் ஒரு நாள் கூட அலுவல்கள் நடக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற குளிர்காலம் தொடங்கிய நாளில் இருந்தே அதானி மீதான லஞ்ச புகார், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதன் காரணமாக நாள்தோறும் பணிகள் நடக்காமல் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த நிலையில் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவை நடவடிக்கைகள் முற்றிலும் முடங்கின. இந்த நிலையில் கடைசி நாளான இன்று இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் நிலவியதால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. பொங்கல் பண்டிகை தினத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு தேர்வை அறிவித்துள்ள மத்திய அரசுக்கு சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த தினத்தில் இருந்து தேர்வை மாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை அன்று சிஏ தேர்வை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதற்கு தமிழகத்தில் இருந்து கடும் கண்டனம் எழுந்தது. தமிழர்களின் கலாச்சார திருவிழாவாக கொண்டாடப்படும் பொங்கல் அன்று பொது தேர்வுகளை நடத்தக்கூடாது என கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. இதற்கு பணிந்து பொங்கல் தினத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த சிஏ தேர்வை மத்திய அரசு ஒத்திவைத்தது. இந்த நிலையில் தற்போது யுஜிசி மற்றும் நெட் தேர்வுகளை அறிவித்துள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சு வெங்கடேசன், தமிழர்களின் பொங்கல் பண்டிகையை ஏன் மத்திய அரசு குறிவைக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல் பண்டிகை என்று அறிவிக்கப்பட்ட தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். சொன்ன பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வது எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ்க்கு அழகா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. ஈரோட்டில் இன்று 2வது நாள் ஆய்வின் போது முடிவுற்ற அரசு திட்டங்களை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னறிவிப்பு இல்லாமல் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டதாக இபிஎஸ் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி வருவதாக விமர்சித்தார். ஜெயலலிதா ஆட்சியில் முன்னறிவிப்பு இன்றி செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிட்டதால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் 5 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகே சாத்தனூர் அணை திறந்துவிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். இப்படி இருக்க இபிஎஸ் மீண்டும் மீண்டும் பொய்யை பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து மத்திய அரசை இதுவரை இபிஎஸ் கண்டிக்காதது ஏன் எனவும் முதலமைச்சர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். ஈரோட்டில் கள ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடிகர் விஜயின் அரசியல் வருகையை எப்படி பார்க்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், எப்படி பார்க்கிறேனா, நல்லா தான் பார்க்கிறேன் என சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். வருடத்தின் முதற் கூட்டம் என்பதால் அன்று ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டப்பேரவையில் உரையாற்றும் போது தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் இம்முறை ஆளுநரின் உரை சுமூகமாக நடைபெறும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலா காலமானார். அவருக்கு வயது 89. இந்திய தேசிய லோக்தள் கட்சியின் தலைவரான அவர் 4 முறை ஹரியானா முதலமைச்சராகவும் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இவர் ஹரியானா முன்னாள் முதலமைச்சரும் துணை பிரதமருமான தேவிலாலின் மகன் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வரும் நிலையில் அதனை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என்றும் அது போன்ற உத்தரவு எதனையும் மத்திய அரசோ அல்லது கல்வித்துறை அமைச்சகமோ இதுவரை பிறப்பிக்கவில்லை என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு இயக்குனர் வெற்றிமாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விடுதலை 2 திரைப்படத்தை பார்ப்பதற்காக வந்த வெற்றிமாறனிடம் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த வெற்றிமாறன், அமித்ஷாவின் பேச்சு கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார்.
வித்தியாசமான கதைக்களத்தில் திரைப்படங்கள் இயக்கி தமிழ் சினிமாவில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வெற்றிமாறன் சினிமாவை கடந்து அரசியல் ரீதியாகவும் வெளிப்படையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு வெற்றிமாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுவரை தலைவர்கள் மட்டுமே தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வந்த நிலையில் முதல் முறையாக திரைப்படத்துறையில் இருந்து வெற்றிமாறன் தனது கண்டனத்தை பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.